எல்லாமே அச்சசல் அப்படியே அப்படி வச்சிருக்காங்களே போடு. என்ன 2 பேரும் பார்க்குக்கு கூட்டிட்டு வந்துட்டு குப்பை எடுத்து படுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏப்பா என் கூட அப்படி யாருப்பா விளையாட வருது? சித்தப்பு நீயாச்சும் வா சித்தப்பு. அவனே வெயில பாத்தீங்கன்னா மண்டை பொசுங்கி போயிருண்டா. ஆமாண்டா சின்சானு, மரத்தடியில வந்து படுத்து பாரு, அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கு. நீ வேணா வந்து படுத்துக்க, நான் வேணா உனக்கு பாட்டு போட்டு விடுறேன், ரைம்ஸ் எல்லாம் போட்டு விடுறேன். என்னடே இந்த பாரதியார் சொல்லியிருக்காரா, ஓடி விளையாடு பாப்பாண்டு ஓடி ஆடி விளையாட சொல்லியிருக்காரு. நீங்க ஏன்னா வந்து படுங்க படுங்கன்னு இருக்கீங்க? நானே போயிட்டு விளையாடுறேன். வெயில் மழை எல்லாம் பார்க்காம விளையாடுறோட அந்த சின்சானு. இந்த நாய்க்குட்டி கூப்பிடுவோமா? ஐயோ நமக்கு நாய்க்குட்டிக்கு பயம், ஆனா நம்மள பார்த்தே ஒரு நாய்க்குட்டி பயப்படுதே. இன்னைக்கு இதை விடக்கூடாது. நாய்க்குட்டி என் கூட விளையாடுறியா? விளையாட மாட்டியா? சரி நம்மளே விளையாடுவோம். இன்னைக்கு இந்த சின்சான் கோல் போட தயாராயிட்டாரு. பின்னாடி ஓடி போறாரு. ஓடி வந்து ஒரே இடி. ஆஹா, கோலுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. மறுபடியும் அவர் ட்ரை பண்றாரு, பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரிப்பட்டு வராது. வீட்டுல நருட்டோ வாட்சி பாத்துக்கிட்டேன், அதையும் இப்ப போட மாட்டாங்க. என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. 2 பேர்ல யாராச்சும் உங்க போன் குடுக்குறீங்களா? நான் ஒரு ஆளுக்கு வந்து போன் பண்ணுவேன். வந்து போனை கேட்டானே சின்சானு, போன்ல சார்ஜ் இல்ல, நீ வந்து சித்தப்பாடு போனா வேணா வாங்கிக்க. இது ஏன் போனா? அது நொறுங்கி கிடக்குண்டா. சரி யாருக்கு நீ போன் அடிக்க போற அத சொல்லு. அட சித்தப்பு, ஒத்தால விளையாடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த நோபி டாபேலுக்கு போன் அடிச்சா வந்து விளையாண்டு போயிடுவான்னு. இருங்க நான் போயிட்டு நோபி டாபேலுக்கு போன் அடிச்சுட்டு வரேன். இங்கிட்டலாம் நின்று அடிச்சா கண்டுபிடிச்சு போவா சித்தப்பு. இங்க போய் நின்று அடிப்போம். நீ போன் அடிச்சு கேட்கிற கேள்வியில நெக்ஸ்ட் நாளே நருட்டோ போட்டுறணும். இதான் நம்பரு. ஹலோ, இந்த நருட்டோ போடுற அந்த சேனல் நீங்க தானே சார்? சார் என்ன சார் இப்படி பண்ணி போட்டீங்க? டெய்லியும் உங்க நருட்டோவை தான் சார் பாத்துக்கிட்டீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பார்ப்பேன். நீங்க வேற இப்படி வந்து நிப்பாட்டி போட்டீங்கன்னா அப்புறம் சரிப்பட்டு வராது. ஒண்ணு வந்து நீங்க சீக்கிரம் போடுங்க, இல்ல வந்து எனக்கு மட்டும் ஒரு டெலிகாஸ்ட் பண்ணி விடுங்க. இல்ல அப்படிலாம் திட்டல சார். இருங்க, எங்க சித்தப்பா தான் ஃபோன் பண்ண சொன்னாரு. நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். சித்தப்பு வேற யாரோ பேசுறாங்க சித்தப்பு. ஹலோ ஐயோ மேடம் ஐயோ என்ன மேடம்? சாரி மேடம் அப்படி பண்ணிட்டானா? ஐயோ சாரிங்க மேடம். ஐயோ என்ன பேச விடுங்க மேடம். அப்படின்னே பண்ண மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன். சரி விடுங்க, உனக்கு படிக்க வைக்கிறேன். ஓகே. டேய் சின்சானு, யாருக்குடா போன் அடிச்சா? இந்த கிளிக்குது. அட சித்தப்பு, நருட்டோ போட மாட்டாங்கன்ட்டு சேனல் கடிக்கிறேன்னு யாருக்கும் அடிச்சு விட்டேன் போல. அந்த அக்கா வேற கடுப்பாயி பிடிச்சு சித்தப்பு. அட பாவி, உங்க ஸ்கூல் டீச்சருக்கே நீ போன் அடிச்சு நருட்டோ பத்தி கேட்டுட்டு இருக்கியா? ஏன்டா அதுல சேவ் தான் பண்ணி வச்சிருந்த நீ டீச்சர்னு தெரியலையா? சின்சானு, டீச்சருக்கே அடிச்சிருக்கியாடா சின்சானு? அதுல உள்ளது கூட படிக்க தெரியாம இருக்க. நாளைக்கு வரண்டா ஸ்கூலுக்கு, இங்கிலீஷ் கூட படிக்க தெரியாம அப்படி என்னத சொல்லி கொடுக்குறீங்கன்னு. அட சரி, நம்ம போட்டதுக்கும் டீச்சர் நம்பர் 1 இருந்ததுக்கும் நம்பர் சொல்லிட்டு இருக்காரு. என் மைண்ட்ல வந்து நம்பரை போட்டேன். யாரா? ஆஹா, நோபிட்டா நினைச்ச மாதிரி வந்துட்டான். வாயா நோபிட்டா, எப்படி இருக்கு? சின்சானு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நல்ல விஷயம். ஏப்பா, எனக்கு விஷயமா தெரியாதுப்பா. தளபதி விஜய் வேணா தெரியும். ஏன் கூட்டு போய் இதை காட்ட போறியா? தளபதி விஜயெல்லாம் நான் கூட்டு போய் காட்ட போற. நான் நருட்டோ போய் காட்ட போறேன். எனக்கு நருட்டோவோட தீம் பார்க்குக்கு போறதுக்கு ஸ்பெஷல் பாஸ் கிடைச்சிருக்கு. இது நருட்டோ தீம் பார்க்கு ஸ்பெஷல் பாஸா? போடு, என் தலைவனை பார்க்க போறேன். நருட்டோ தீம் பார்க் ஓபன் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கும். எப்படா இருக்கும்? ஏப்பா, நருட்டோ இருப்பான் பத்தியா ஒரு வில்லேஜ். நருட்டோ, சாஸ்கே எல்லாரும் இருப்பாங்கன்னு அதே மாதிரி பண்ணிருக்காங்க தீம் பார்க்கு. ஆனா இன்னும் ஓபன் பண்ணல. அங்கெல்லாம் ஏதோ நருட்டோ கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்குமா? என்னடா சொல்ற? நருட்டோ வில்லேஜ் மாதிரி இருக்குமா? ஆஹா, கேக்க வேற லெவலா இருக்கே. ராமன் கடை இருக்கும், ஸ்கூல் இருக்கும், அப்புறம் ஹொக்காகே பில்டிங் இருக்கும். ஐயோ, இப்பவே போணும். எனக்கு தெரிஞ்சவரு 4 பாஸ் மட்டும் கொடுத்தாரு. ஆனா டோரிமோனு வரலன்னு சொல்லிட்டான்பா. ஓகே கைஸ், நாங்க 4 பேர் சேர்ந்து நருட்டோ தீம் பார்க் ஓபன் பண்ணிருக்காங்களா? அது நருட்டோ வில்லேஜ் மாதிரியே இருக்கும். அதெல்லாம் போய் பார்க்க போறோம். இங்க வந்து நருட்டோல உள்ள எல்லா கேரக்டர்ஸும் ரோபோட் மாதிரி இருக்குமா? அது கூட நாங்க பார்த்து ஜாலியா போயிட்டு வர போறோம். அப்புறம் நருட்டோல உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கு வந்து நருட்டோ பிடிக்கும், சாஸ்கே பிடிக்கும், லீ பிடிக்கும், அதுக்கப்புறம் ஹினாட்டா பிடிக்கும், அதுக்கப்புறம் மினாட்டோ பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். நல்லா கனவு கண்டுங்கண்ணே. யாராவன்? ஐயோ பிராங்க்லின், என்ன சடக்குன்னு உட்காந்து எலும்புது முறி வந்துருச்சாப்பா? 2 பேருக்கு சாரி, ஒரு முக்கியமான விஷயம். அப்படின்னா முக்கியமான விஷயம் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு நீ பாட்டுக்கு. ஏப்பா, நம்ம ஊர்ல ஏதோ நருட்டோ தீம் பார்க் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கு நோபிட்டாவுக்கு ஸ்பெஷல் பாஸ் கிடைச்சிருக்கான். ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே போய் நம்ம 4 பேர் சுத்தி பார்ப்போமா? ஆமா, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தவரு அங்க வேலை பாக்குறாரு. அதனால ஒரு 4 ஸ்பெஷல் பாஸ் கிடைச்சிருக்கு. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன்.
அந்த நருட்டோ வில்லேஜ் மாதிரி ஒரு தீம் பார்க் ஓபன் பண்ண போறாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளுக்கு இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். மவனே என்னடா சொல்ற, கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குமா? உங்ககிட்ட சேர்ந்து நானும் நருட்டோ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன்டா. எனக்கு பிடிச்சிருச்சு. மினாட்டோ தான்டா பிடிக்கும். சரி சரி வாங்க சித்தப்பு. ஆனா வந்து சின்சானு அங்க வந்துட்டு இது வேணும் அது வேணும் நருட்டோ பொம்மை வேணும் அப்படிலாம் கேட்டு இருக்க கூடாதுடா. ஏப்பா அது இன்னும் திறக்கவே இல்ல போலப்பா. அங்க அவ்வளவா என்ன ஒரு பொம்மை கடை இருக்காது. அங்க என்ன பந்த பாக்குறியா? அது ஏன் பந்தே கிடையாது. அங்க ஒரு நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்துச்சு. அதெல்லாம் பிடிக்க வச்சு விளாண்டுக்கு இருந்தேன். ஏண்டா நாய்க்குட்டியோட பந்தாடா? அதானே பார்த்தேன். நம்ம வீட்டுல இது மாதிரி ஒரு பந்து இல்லையன்ட்டு. சரி எப்படியோ ஓகே. நானும் அந்த நருட்டோ தீம் பார்க்குக்கு தான் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். அங்க போனதுக்கு அப்புறம் சின்சானு உனக்கு நருட்டோல என்ன கேரக்டர் பிடிக்கும்? ஏப்பா அப்பெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நருட்டோ பிடிக்கும், லீ பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அதுக்கப்புறம் யாரை பிடிக்கும்? பெரிய ஆள்ல இருந்து சொல்லவா? ஐயோ டக்குனு பேர் வர மாட்டேங்குதுப்பா. மினாட்டோ பிடிக்கும், கக்காசி சென்சே பிடிக்கும், அப்புறம் ஜிராயா சென்சே பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு டக்குனு தோண மாட்டேங்குதுப்பா. ஆனா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும்பா. அவனே எனக்கு வந்து கக்காசி உசுமாக்கின்னு ஒருத்தர் இருப்பான் பத்தியா, அவளதான் பிடிக்கும். சித்தப்பு அது கக்காசி உசுமாக்கி கிடையாது சித்தப்பு. உசுமாக்கி வந்து நருட்டோ தான் இருப்பான். நருட்டோ உசுமாக்கின்னு வரும். என்ன சித்தப்பு பேரு கூட தெரியாம பாத்துக்கு இருந்தேன்னு கதை விட்டுட்டு இருக்கியா? ஆமா ஆமா பேரு தெரியாதுதான். ஆனா நமக்கு வந்து கதையெல்லாம் புரியும். செமையா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒரு கேரக்டர் இருக்கு. நான் வேணா அங்க போன வாட்டி இந்த பொம்மையை பார்த்தோம்னா சொல்றேன்டா உங்களுக்கு. சரி சரி பேசுறதெல்லாம் போதும். உங்களுக்கு 1 மணி நேரம் டைம். கிளம்புனதெல்லாம் கிளம்பிட்டு கரெக்டா வண்டிக்கு வெளில வந்துருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். வண்டி எடுத்துருவேன். ஏய் சின்சானு ஆல்ரெடி 1 மணி நேரம் மேல ஆயிருச்சுடா. எங்கடா காணோம்? ஆமாண்டா அவர் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. 1 மணி நேரத்துக்கு மேலேயா? சித்தப்பு வரியா? அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போனாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 மணி நேரம் ஆகும். ஏய் வர்றான்டா அருணாச்சலம் நான் தான்டா. வர்றான்டா இல்லையோ சரி ஏதோ ஒண்ணு. ஏய் இங்க பாத்தியா என்னடா அதே ட்ரெஸ் வந்திருக்கீங்க. ஒரு தீம் பார்க்கு போறதுன்னா வேற லெவல்ல ட்ரெஸ்ல வரேன்டா. என்னைய பாத்தியா டிப் டாப்பா வந்திருக்கேன். ஏங்கப்பா சித்தப்பு நீயா இது? வர சின்ன புள்ள மாதிரி ஆயிட்டு இருக்கிய. சின்சானோட வயசு குறைஞ்சிரும் போல. ஆமா சித்தப்பு வேற லெவல்ல இருக்க. உனக்கு வந்து ஒரு பேர் வைக்க போற சித்தப்பு. இன்னையில இருந்து உன் பேர் வந்து படையப்பா. டே இப்ப நான் வரும்போது வந்து படையப்பா பாடா பாடிட்டு வந்தேன். அது அருணாச்சலம் பாட்டுடா. அதான்டா இதான்டா அருணாச்சலம் நான் தான்டா. அப்படி பார்த்தா நீ அருணாச்சலம் தான் எனக்கு பேர் வைக்கணும். உனக்கு வந்து கக்காசி உசுமாக்கின்னா சித்தப்பு பேர் வைக்கணும். சொன்னா பாத்தியா முதல்ல? அதுதான் வேற லெவல். ஏய் விடு சித்தப்பு ஓவரா கலாய்க்காத. சித்தப்போட ஃபேனுன்னா அதுக்கப்புறம் கடுப்பாயி உங்களுக்கு கூட்டியே போக மாட்டேன். அத்தாடி என்ன சித்தப்பு அதுக்குள்ளே ஆள் செட் பண்ணிட்ட போல. உனக்குன்னு ஒரு ஃபேன் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கானே இந்த நோபிட்டா பையன். சூப்பரா. யாருக்கிட்ட? அவங்க சித்தப்ப ஃபேமஸ்டா. செம ஃபேமஸ். இப்போலாம் வந்து சித்தப்பா பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னா 50 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. பாக்குறியா கைஸ்? என்னைய பிடிக்கும் அப்படின்னா சக்கப்பு கலர் ஹார்ட்டை போட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. எத்தனை பேருக்கு இந்த சித்தப்பா பிடிக்கும்னு பாத்துருவான். பாப்பா எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. சரி அது காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா? ஓ அந்த வந்து தீம் பார்க் காட்டுக்குள்ள ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களா? ஒருவேளை ஜுராசிக் பார்க்கா இருக்குமோ? 1 மணி நேரம் கழிச்சு எப்போ என்ன போயுது வேற லெவலா இருக்கு. இந்த கதவே அப்பா தண்டி இருக்கே. ஏய் உண்மையிலேயே நருட்டோட வில்லேஜுக்கு வந்த மாதிரி இருக்கு. உள்ள போனோம்னா என்னென்ன இருக்க போதோ ஹொக்காகே பில்டிங், ஹொக்காகே சிலை, நருட்டோ ராமன் கடை எல்லாமே இருக்கும் போலயே. வாங்க இதுக்கு இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த கதவு கிட்ட போய் நிப்போம். இது ஆட்டோமேட்டிக்கா திறக்குமா இல்ல உள்ள இருந்து யாரும் திறப்பாங்களான்னு தெரியலையே. ரெண்டு ஆம்பி பிளாக் காப்ஸ் வந்து தூக்கி போறாங்க. நீங்க பாத்துட்டாரே பர்மிஷன் இல்லாம உள்ள போறாங்க. அடேங்கப்பா சின்சானு அங்க போடுறா சின்சானு. ஹொக்காகே பில்டிங், ஹொக்காகேவோட சிலை எங்க போடுறான்? யாரோ நின்று ஆடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நருட்டோவுக்கு சம்பந்தமே இல்லையே. ஓ இவர்தான் அந்த நோபிட்டா சொன்ன ஆளா இருக்குமா? வாங்க சார். நோபிட்டா எப்படி பாருங்க நல்லா இருக்கியா? நாளே நாள் ஸ்பெஷல் பர்சன் நீங்க தானே? ஆமாண்ணே உங்களை பத்தி நோபிட்டா நல்லா சொன்னா நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்ட்டு. சரி சுத்தி பாப்போமா? சார் உங்களுக்கு 1 மணி நேரம் தான் சார் டைம். அதுக்குள்ளே சுத்தி பார்த்துட்டு வந்துருங்க. ஆஹா இதை எப்படி நம்ம 1 மணி நேரத்துல சுத்தி பார்க்க முடியும்? அப்பச்சாடே இது வேற டைம் போட்டாங்களா? அவனே நீ ஒன்னும் கவலைப்படாத. யாரா அவன் தள்ளுறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. போய் நம்ம தொலைஞ்சு போயிருவான். அப்புறம் நம்மளை கண்டுபிடிக்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருண்டா. சித்தப்பு அத நீ அவரை வச்சுக்கிட்டே பேசுவியா? இங்க ஒரு ரோபோட்டு, இங்க ஒரு குரங்கு பொம்மை, இதெல்லாம் வந்து சம்பந்தமே இல்லாம வச்சிருக்காங்க. மேல ஒரு ஜோக்கர் வேஷம் போட்டு ஆடிட்டு இருக்காரு. அங்க போடுறா